பிரதமர் மோடி பெருமையாக சொல்கிறார், பீஃப் எக்ஸ்பர்ட் மே ஹம் பஹலே ஹே, நம்பர் 1 மே ஹே அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதெல்லாம் பெருமை அடித்துக் கொள்ளக்கூடியவர்கள் ஏன் இந்த விஷயத்தில் இப்படி நடந்துக்கிறாங்க? அப்போ இது முரண்பாடான விஷயம் இல்லையா? அப்போ அவர்களுக்கு இது பிரச்சனை இல்லை, முஸ்லிம்களுக்கு தொல்லை தர வேண்டும், அவர்களை இரண்டாம் தர குடிமக்களாக ஆக்க வேண்டும், அவருடைய சொத்துக்களை சூறையாட வேண்டும், இதுதான் பிரதானமாக இருக்கிறது. அப்போ நீதித்துறையை இவர்கள் மிரட்டுகிறார்கள் என்று சொன்னால் சாதாரண மக்கள் எப்படி விடுவாங்க? இன்றைக்கி இந்த பஸ்ஸு குண்டர்கள் இது போன்று பல கொலைகளை செய்தும் கூட அவர்கள் இன்றைக்கு சுதந்திரமாக நடமாடிக்கொண்டு இருக்கிறார்கள். மத்திய பிரதேசம் மாத்திரமல்ல, எங்கெல்லாம் பிஜேபி அரசாங்கம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இது போன்று பசு குண்டர்கள், பசு பாதுகாவலர்கள் என்ற போர்வையிலே அவர்கள் இந்த செயலை செய்கிறார்கள். பகிரங்கமாக இவர்கள் நீதிபதிக்கும் எச்சரிக்கை விடுறாங்க. இப்படிப்பட்ட இந்த நிலையில் அதை பற்றி மற்றவர்கள் கண்டுகொள்ளவில்லை என்று சொன்னால் பரவாயில்லை. ஆனால் உயர் நீதிமன்றம் கூட ஒரு கண்டனத்தை தெரிவிக்காமல் சாதாரணமாக சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தானாக முன்வந்து வழக்கு பதியக்கூடிய உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இன்றைக்கு வாய்மூடி மௌனியாக இருப்பதும் கூட தீர்ப்பு சொன்ன முஸ்லிம் நீதிபதி என்ற காரணத்தினாலா என்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது. செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சமூக ஊடகங்களில் வரக்கூடிய பல்வேறு விதமான செய்திகளை குறித்து நாம் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு பேசும் பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடியதாக இருக்கிறது. பல சமூக ஆர்வலர்களும் சரி, நீதிமன்றங்களும் சரி, அனைவரும் பலத்த கண்டனங்களை இதற்காக தெரிவித்திருக்கிறார்கள். அப்படி ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், சங் பரிவார கும்பல்கள் என்றைக்கு இந்தியாவிலே ஆட்சி கட்டிலே அமர்ந்தார்களோ அன்றிலிருந்தே கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் முஸ்லிம்களுடைய சுதந்திரம். அது கொஞ்சம் கொஞ்சமாக தலையெடுத்து இன்றைக்கு நீதித்துறை வரைக்கும் பரவி இருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கவலையையும் அச்சுறுத்தலையும் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். என்ன நடந்தது? சமீபத்தில் ஜூன் 12ஆம் தேதி ஒரு தீர்ப்பு மத்திய பிரதேசத்தில் வழங்கப்படுகிறது. அதை வழங்கக்கூடியவர் தபசும் கான் என்ற ஒரு முஸ்லிம். அவர் முஸ்லிம் நீதிபதி என்ற ஒரு காரணத்தினால் அவர் வழங்கிய அந்த தீர்ப்பிற்கு சங் பரிவார கும்பல்கள் எதிர்வினையாற்ற தொடங்கியிருக்கிறார்கள். அவர்கள் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை நீதிபதிகளுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார்கள். என்ன நடந்த சம்பவம் என்று பார்த்தால், மத்திய பிரதேசத்தில் 2022ஆம் ஆண்டு நடந்த ஒரு கும்பல் தாக்குதலால் கொலை செய்யப்பட்ட ஒரு நபர், அதிலே பங்கெடுத்த அத்தனை பேரும் குற்றவாளிகள் என்ற அடிப்படையிலே அவர்களுக்கு ஆயுள் தண்டனை, அதில் பங்கெடுத்த 14 பேருக்கும் ஆயுள் தண்டனை. சும்மா ஏதோ கொடுத்துடலங்க, ஆயுள் தண்டனை கொடுக்குற அளவிற்கு அப்படிப்பட்ட ஒரு குற்றம் நடந்திருக்குன்னு சொன்னால் எந்த அளவிற்கு இருக்கும் அப்படிங்கிற நம்ம கற்பனை பண்ணி பார்க்க தேவையில்லை. அந்த அளவிற்கு கொடூரமான ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. பலமான முறையில் அவருடைய தலையிலே காயம் ஏற்பட்டு இருக்கிறது. அதன் காரணமாக அந்த உயிரிழப்பு ஏற்பட்டு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த கொலை செய்யப்பட்டவர் ஷேக் நஷீர் அகமது, அவரும் ஒரு முஸ்லீமாக இருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு இவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்று நினைத்து இவர்கள் இந்து முஸ்லீம் கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற உள்நோக்கத்துடன் இதிலே அவர்கள் விளையாடி இருக்கிறார்கள். என்ன சொல்கிறாங்க? இந்த தீர்ப்பை மாற்ற வேண்டும், உடனடியாக இதை மாற்றவில்லை என்று சொன்னால் எங்களுடைய எதிர்வினைகள் மிகவும் மோசமாக இருக்கும் என்று பகிரங்கமாக இவர்கள் நீதிபதிக்கும் எச்சரிக்கை விடுறாங்க. இப்படிப்பட்ட இந்த நிலையில் அதை பற்றி மற்றவர்கள் கண்டுகொள்ளவில்லை என்று சொன்னால் பரவாயில்லை. ஆனால் உயர் நீதிமன்றம் கூட ஒரு கண்டனத்தை தெரிவிக்காமல் சாதாரணமாக சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தானாக முன்வந்து வழக்கு பதியக்கூடிய உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இன்றைக்கு வாய்மூடி மௌனியாக இருப்பதும் கூட தீர்ப்பு சொன்ன முஸ்லிம் நீதிபதி என்ற காரணத்தினாலா என்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு சமூக ஆர்வலர்கள் மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். ஏன் இப்படிப்பட்ட இந்த நிலைமை? ஆனால் சாதாரணமாக அப்படி மற்றவர்கள் விஷயத்திலே நடந்து கொள்ளாத உயர்நீதிமன்றம் இந்த விஷயத்தில் மாத்திரம் இப்படி நடந்து கொள்வதற்கான காரணம் என்ன? அவர்கள் மீது ஏன் வழக்கு பதியப்படவில்லை? ஒரு சிறிய அளவிலான கண்டனங்கள் கூட தெரிவிக்கப்படவில்லை என்று சொன்னால், ஒரு மதத்தின் பெயரால் ஒருவரை அடையாளப்படுத்தி அவர்களை கேலிக்குள்ளாக்குவதும் அவதூறாக சித்தரிப்பதும் கடுமையான வசைபாடுவதுமாக இன்றைக்கு சமூக வலைதளங்களிலே இப்படியான ஒரு செய்திகள் பரவிக்கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த நிலைமை மாற வேண்டும் என்று சொன்னால்
இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது. சிட்டிசன் ஃபார் ஜஸ்டிஸ் அண்ட் பீஸ், சிஜேபி என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, நீதித்துறை சார்ந்த ஒரு அமைப்பு. அப்போ நீதித்துறையின் சுதந்திரத்தை உறுதிப்படுத்த வேண்டும், இன்றைக்கு அது கேள்விக்குள்ளாக இருக்கிறது என்று கடுமையான முறையில் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. அப்போ தபசும் கானினுடைய இந்த தீர்ப்பு அவர்கள் செய்த குற்றத்தின் அடிப்படையில் தானே தவிர, அவர்கள் இதை அணுக வேண்டும் என்று சொன்னால் மேல்முறையீடு செய்வதற்கு எத்தனையோ பல வழிமுறைகள் இருந்தும் கூட அதையெல்லாம் விட்டுவிட்டு இன்றைக்கு பகிரங்கமாக மிரட்டக்கூடிய ஒரு வேலையை அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இதுதான் இன்றைக்கு நம் முன்னே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்குது. அப்போ நீதித்துறையை இவர்கள் மிரட்டுகிறார்கள் என்று சொன்னால் சாதாரண மக்கள் எப்படி விடுவாங்க? இன்றைக்கி இந்த பஸ்ஸு குண்டர்கள் இது போன்று பல கொலைகளை செய்தும் கூட அவர்கள் இன்றைக்கு சுதந்திரமாக நடமாடிக்கொண்டு இருக்கிறார்கள். மத்திய பிரதேசம் மாத்திரமல்ல, எங்கெல்லாம் பிஜேபி அரசாங்கம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இது போன்று பசு குண்டர்கள், பசு பாதுகாவலர்கள் என்ற போர்வையிலே அவர்கள் இந்த செயலை செய்கிறார்கள். அவர் மாடுகளை ஏற்றி வந்து கொண்டு இருக்கிறார், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்கிறார் என்று சொன்னால் இவர்கள் தடுத்து நிறுத்துகிறார்கள் என்று சொன்னால், மாடுகளை அரித்து கறிகளை விற்பனை செய்யக்கூடிய, வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய எத்தனையோ பல நிறுவனங்கள், இது அனைத்தும் முஸ்லிம் நிறுவனங்களா? 95% நிறுவனங்கள் குஜராத்திகளாக இருக்கிறார்கள், மார்வாடிகளாக இருக்கிறார்கள், ஜெயின்களாக இருக்கிறார்கள். அவருடைய நிறுவனங்களில் இது போன்ற ஒரு நிகழ்வு என்றைக்காவது ஏற்பட்டு இருக்கிறதா? அதே போல பிரதமர் மோடி பெருமையாக சொல்கிறார், பீஃப் எக்ஸ்பர்ட் மே ஹம் பஹலே ஹே, நம்பர் 1 மே ஹே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இதெல்லாம் பெருமை அடித்துக் கொள்ளக்கூடியவர்கள் ஏன் இந்த விஷயத்தில் இப்படி நடந்துக்கிறாங்க? அப்போ இது முரண்பாடான விஷயம் இல்லையா? அப்போ அவர்களுக்கு இது பிரச்சனை இல்லை, முஸ்லிம்களுக்கு தொல்லை தர வேண்டும், அவர்களை இரண்டாம் தர குடிமக்களாக ஆக்க வேண்டும், அவருடைய சொத்துக்களை சூறையாட வேண்டும், இதுதான் பிரதானமாக இருக்கிறது. கடந்த காலங்களில் நம்ம பார்த்தோம், குஜராத் கலவரத்தில் ஒரு எம்பியோட வீடு சூறையாடப்பட்டு அவரும் கொலை செய்யப்பட்டார், பார்க்கத்தானே செஞ்சோம். எம்எல்ஏ அவருக்கும் அதே கதி. ஆக கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் இந்த விஷயங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நீதித்துறையில் ஒரு நீதிபதியாக இருக்கக்கூடியவர் கூட தப்ப முடியவில்லை என்பதுதான் வேதனையான ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கு சங் பரிவார கும்பல்கள் திட்டமிட்டு செய்கிறாங்க. அதை கண்டிக்கக்கூடிய வக்கில்லாதவர்களாக இன்றைக்கு எந்த ஊடகத்திலாவது இந்த செய்தி வந்துச்சா? இல்லையே. அத்தனையும் விலை கொடுத்து வாங்கப்பட்டு அவர்கள் அல்ப விலைக்கு விலை போய்விட்டவர்களாக அவர்கள் வாய் மூடி மௌனியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன கொடுமை! அப்போ இப்படித்தான் இன்றைக்கு நம் ஒவ்வொருடைய நிலைமையும் இருந்து கொண்டிருக்கிறது. இதனால் அவர்கள் திட்டமிட்டு கும்பல்களாக சேர்ந்து கொண்டு கொலை செய்கிறார்கள், கொள்ளையடிக்கிறார்கள். அத்தனைக்கும் நியாயம் தேடி நீதிமன்றங்கள் சென்றால் அங்கேயும் இது போன்ற காவி சிந்தனை உடையவர்களால் இன்றைக்கு அது மறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒருவேளை அவர்களுக்கு தீர்ப்பு கொடுத்தாலும் கூட 1-2 வருடங்களிலே அவர்கள் சுதந்திரமாக வெளியே வரக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தக்கூடிய ஒரு கேவலமான நிகழ்வுகளும் கூட இந்த நாட்டில் அரசாங்கத்தால் செய்யப்படுகிறது என்று சொன்னால் இதனுடைய போக்கு எங்கே இருக்கிறது? இந்த நாட்டினுடைய மனிதாபிமானம், தேச ஒற்றுமை எல்லாம் பேசுகிறாங்களே, அரசியல்வாதிகள் வாய்க்கிலேயே பேசுகிறாங்களே, இது சமத்துவ நாடு, ஜனநாயக நாடு என்றெல்லாம் சொல்கிறாங்களே, எங்கே இருக்குது சமத்துவம், எங்கே இருக்குது ஜனநாயகம் என்ற கேள்வி இன்றைக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இவர்கள் ஒவ்வொரு நிலையிலும் இந்து முஸ்லிம் கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும், அதன் மூலம் அரசியல் ஆதாயம் அடைய வேண்டும் என்பதுதான் இவருடைய முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கிறது. அவர்கள் என்ன சொல்கிறாங்க? நாங்கள்லாம் எல்லாம் பசு பாதுகாவலர்கள், எங்கள் குடும்பங்கள் எல்லாம் ஒன்றுதான், எங்களில் யாருக்கு எந்த விஷயம் பாதிப்படைந்தாலும் நாங்கள் யாரும் சும்மா விட மாட்டோம், அது நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி என்று இவர்கள் திட்டமிட்டு பிரச்சாரங்களை பொதுவெளியிலே செய்கிறாங்க. யார் இவர்களுக்கு இந்த அனுமதியை கொடுத்தது? காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? கண்டும் காணாமல் அத்தனை பேரும் வாயிலே துணியை கட்டி கொண்டு இருக்கிறாங்களா? கண்களை கட்டி கொண்டு இருக்கிறாங்களா? இதுதான் இன்றைக்கு அனைவராலும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டு இருக்கிறது. அப்போ நாமும் அதுபோன்று இருக்கணுமா? இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இந்த கண்டனங்கள்லாம் எழுந்ததற்கு பிறகு காவல்துறை ஒரு வழக்கை பதிவு செய்து 2 பேரை கைது செய்திருக்கிறது. ஆனால் அப்படி செய்தும் கூட இந்த விஷயத்தில் இப்படி இல்லை. அப்போ இதற்காக நாம் எதை முன்னெடுக்க வேண்டும் என்பது நமக்கு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கு. சாதாரணமாக எந்த ஒரு விஷயத்திற்கும் கொடிபிடித்து ஆளுங்கட்சியை விமர்சிப்பதும், எதிர்க்கட்சிகள் மீது குறை சொல்வதும் அல்லது பொதுநலவாதிகள் மீது குற்றம் சுமத்துவதுமாக இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க?
ஏதாவது ஒரு சின்ன விஷயம் எங்காவது ஒன்று நடந்துருச்சுன்னு சொன்னால், பார்த்தீர்களா இந்த அரசாங்கத்தினுடைய வேலை, இந்த அரசாங்கத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கு பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு அப்படியே திரித்து கூறக்கூடிய அமைப்புகள். உண்மையான ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதில் இவர்கள் மௌனியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் இதுவும் அவர்கள் விலை போய்விட்டார்கள் என்பதைத்தான் காட்டுகிறது. அப்போ வக்கீல் சங்கங்களுடைய தலைவர் அவர் சொல்கிறார், இந்த நிலைமை இப்படியே போய்கொண்டே இருந்துச்சுன்னு சொன்னால் இது நாட்டுக்கு நல்லதில்லை, இது மிகப்பெரிய ஒரு பேராபத்தை ஏற்படுத்திவிடும் என்று அதனுடைய தலைவர் குஜார் அவர்கள் சொல்கிறாங்க. அப்போ உயர்நீதிமன்றம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறதா? குஜார் அவர்கள் கேள்வியை வைக்கிறாங்க. பெண் பாலின ரீதியிலான துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டதும் இப்படி தான் இருந்தாங்க, இப்போ இந்த நிகழ்வுகளையும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இப்படித்தான் அவர்கள் இருப்பார்களா என்று கேட்குறாங்க. நான் ஒரு அமைப்பினுடைய தலைவராக இருந்தும் கூட என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்ற வேதனையை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதே போன்று பத்திரிகையாளர் கூட இப்படி நடந்து கொள்கிறார்களே என்பது மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருக்கிறது என்ற செய்தியையும் அவர் பதிவு செஞ்சிருக்கிறார். அப்போ வழக்கறிஞர் சங்கத்தினுடைய ஒரு தலைவர் அவரும் தொடர்ச்சியாக இந்த சம்பவங்களை பார்த்து மிகப்பெரிய மனக்குமுறலை வெளிப்படுத்தி இருக்கிறார். முன்பெல்லாம் நீதிமன்றங்கள் அப்படி இருக்கிறது இல்லை, இப்போ தான் அப்படி இருக்கிறாங்க, தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு சின்ன நியாயமான ஒரு உறுத்தல் கூட இல்லாமல் இன்றைக்கி நீதிபதிகள்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது. இது மாறவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக இந்த நாடு சமத்துவத்தை இழந்துவிடும், ஜனநாயகம் பறிபோய்விடும், மக்களுடைய உரிமைகளை யாரும் எப்பொழுது வேண்டுமானாலும் கையில் எடுத்து அவர்கள் நிர்கதியான ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கிவிடக்கூடும். இது போன்ற ஒரு நிலை வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த நாட்டினுடைய தன்மானம் உயர்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த நாட்டினுடைய பாரம்பரியம் கலாச்சாரம் என்று பேசக்கூடியவர்கள் இன்னும் அவர்கள் வாய்மூடி மௌனியாக இருந்தார்கள் என்று சொன்னால் இந்த நாட்டிற்கு ஏற்படக்கூடிய தலைகுனிவை யாரும் தடுக்க முடியாது. அது யாருக்கும் நல்லதல்ல. இந்தியாவிற்கென்று ஒரு சிறந்த பெயர் உலக அளவில் இருந்துச்சு. என்றைக்கு இந்த மத்தியிலே பிஜேபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததோ அன்றிலிருந்து அதனுடைய தரவுகள் நமக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய சுயமுகத்தை இழந்து கொண்டு இருக்கிறது, அது காவி பூசிக்கொண்டு இருக்கிறது என்று பகிரங்கமாக வெளிநாட்டு பத்திரிகையாளர்களும் கூட இன்றைக்கு விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கு உண்மையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்தில் 3 இஸ்லாமிய பெண்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. என்ன காரணத்தினால கைது செய்யப்பட்டாங்க? அவர்கள் மாட்டுக்கறி சமைத்தார்கள். அது உண்மையிலேயே மாட்டுக்கறி தானா அப்படிங்கிறதெல்லாம் வேறு விஷயம். அவங்க சிக்கன் சமைச்சாலும் சரி, மட்டன் சமைச்சாலும் சரி, முஸ்லீம் சமைச்சிருக்கிறான் அவ்வளோதான், அது மாட்டுக்கறி தான். அப்போ எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் அவர்கள் கைது செய்யப்பட்டு இருக்கிறாங்க. என்னப்பா ஆதாரம்? மாட்டுக்கறி என்பதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொன்னால், தடயவியல் சோதனைக்காக நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். அப்போ ஏன் நீ சந்தேகத்தின் பேரில் அரெஸ்ட் பண்ண? பசுவதை தடுப்பு சட்டத்தின் கீழே நாங்கள் அவர்களை கைது செய்கிறோம் என்று அவர் கைது செய்கிறார் என்று சொன்னால் இது அராஜகத்தினுடைய உச்சம் இல்லையா? இது போன்று மற்றவரிடத்திலும் அவர்கள் நடந்து கொள்ள முடியுமா? அப்போ இன்றைக்கு அவர்கள் திட்டமிட்டு இது போன்ற ஒரு நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் மீது வழக்கு போட்டு கைது செய்திருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய அநியாயம் பாருங்கள். பெண்கள் என்று கூட அவர்கள் பார்க்காமல் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான கொடூரமான காரியத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அரசியல்வாதிகள் தான் அப்படி இருக்கிறார்கள், அரசு அலுவலர்கள் தான் அப்படி இருக்கிறாங்க. எல்லா இடங்களையும் பாரபட்சமாக நடக்கிறான்னு பார்த்தால் நீதிமன்றங்கள் கூட சமீபத்தில் தமிழ்நாட்டில் தீர்ப்பு சொன்னாரே நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன், எப்போ தீர்ப்பு சொன்னார்? அவர் சொல்லிட்டு போகிறார், பிரச்சனை இல்லை. நம்மளுடைய பண்டிகை அடுத்த நாள் வருது பக்ரீத், முதல் நாள் அவர் தீர்ப்பு கொடுக்குறார். பொது இடங்களில் மாடுகளை அறுக்கக்கூடாது, அதை அறுவை கூடங்களில் தான் அறுக்கணும். அந்த ஸ்லாட்டர் ஹவுஸ் இங்கே இருக்குதா? எத்தனை இருக்குது? சென்னையை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் சென்னையில் இருக்க அத்தனை பகுதியில் இருந்தும் அவ்வளோ மாடுகளை ஏற்றுக்கொண்டு அறுத்து கொடுப்பதற்கு உங்களுக்கு இடம் இருக்குதா? அப்போ எதுவுமே சாத்தியமில்லாத ஒன்றை கூட அவர்கள் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்பின் மூலமாக அதை வெளிப்படுத்துகிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. எதையாவது செய்யணும், இந்த முஸ்லீம்களுக்கு இடைஞ்சலை கொடுக்கணும் என்பதுதான் அவளுடைய ஒரு விஷயமாக இருக்குது. அதுபோன்று இன்றைக்கு சமீபத்தில் இன்னொரு தீர்ப்பையும் சொல்லியிருக்கிறாங்களே, முஸ்லீம்களுக்கு பாதகமாக அமையும் என்று சொன்னால் அதில் முன்வந்து நாங்களாகவே அதை எடுத்துக்கொள்வோம் என்ற அடிப்படையில் இன்றைக்கு நீதிமன்றங்கள் செயல்படுவதும் வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. அப்போ இந்த நிலைமைகள் எல்லாம் மாற்றப்பட்டால்தான் கொஞ்சம் நஞ்சம் நீதித்துறையின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை பால்பட்டு விடாமல் அது மீண்டும் நிச்சயமாக நீதித்துறை நியாயமாக அனைவரிடத்திலும் சமம் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் இருக்கும். அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் அனைவரும் இந்த விஷயத்தில் இந்த நாட்டினுடைய நன்மதிப்பை கருத்தில் கொண்டு
அவர்கள் இந்த விஷயத்திலே தலையிட வேண்டும். இந்த முஸ்லிம் விரோத போக்கு அனைவருடைய நெஞ்சங்களிலிருந்தும் நீக்கப்பட வேண்டும், அது மாற வேண்டும். அதுபோன்று பத்திரிகையாளர்கள் சுதந்திரமாக செயல்பட வேண்டும், அவர்கள் சுயமரியாதையோடு நியாயத்தை எழுத வேண்டும், நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் தெரிவித்துக் கொண்டு, நீதிபதி தபசும் கான் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பும் அவருடைய வழக்கில் நிச்சயமாக நாங்கள் இருக்கின்றோம் என்ற ஒரு ஆதரவை உயர்நீதிமன்ற நீதிபதிகளும் தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய கருத்தாக இருக்கிறது. நம்முடைய கருத்தாகவும் அதை முன்வைத்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.